என்னது இங்க வந்து படுத்துட்டு இருக்கற? இங்க படுக்காம வேற எங்கடா படுக்க சொல்ற? என் வாழ்க்கையில எல்லாமே இருந்த என் அபிசாமி இங்கதான் படுத்திருக்கா. அதனால நானும் இங்கதான்டா படுத்திருக்கணும். டேய் சத்தம் போடாதடா, சத்தம் போடாத. என் அபிக்கு சத்தம் போட்டா பிடிக்காது. நீ சத்தம் போடாத. என்னது பைத்தியக்காரமா இருக்கு? என்னடா பைத்தியம் தான்டா, பைத்தியம் தான். எனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்துக்கு பைத்தியமே இல்லடா, பைத்தியமே இல்ல. சாமி அபிசாமி இடத்துல நான் இருக்கிறப்போ அவ கூட வாழ்ந்த அந்த ஆனந்தமயமான வாழ்க்கைய நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறேன்டா. இதுக்கு பேரு பைத்தியமா? சொல்லுடா, இதுக்கு பேரு பைத்தியமா? இதுக்கு பேரு பைத்தியமா? நான் பைத்தியமான சரிடா, நீ பைத்தியமா இல்ல. வாடா வீட்டுக்கு போலாம், வாடா. யாரு வீட்டுக்கு? என்னடா கேள்வி இது? உன் வீட்டுக்கு தானா? யார் வீட்டுக்கா? என் அபிசாமி வாழ்ந்த அந்த வீட்டுக்கா? முடியாது, சத்தியமா முடியாது. அந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்சனா அந்த வீட்டுல தெரியுற ஒவ்வொரு பொருளையும் அபிமுகமாவே தெரியுதா? திரும்பி பார்க்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அவன் முகம், அவன் குரல் எல்லாம் ஒழிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டா உண்மையிலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்தா, பைத்தியமே பிடிச்சிரும். சரிடா, அதுக்காக நீ இங்கே இப்படியே இருக்க போறியா? ஆமாடா, இருக்கணும், இங்கேதான் இருக்கணும். என் உயிர் போற வரைக்கும் நான் இங்கேதான் இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிற போதெல்லாம் வந்து பேசணும்னு என் அபிசாமி என்கிட்ட சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாம அவன் இங்க தனியா இருக்கிறாடா, தனியா இருக்கா. அவளுக்கு துணையா நான் தானே இருக்கணும். டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவளுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா துணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால நான் இங்கதான் இருக்கணும். நீ போ, நீ போ. ஏய், நீ வர போறே இல்ல? வாடா.